தான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட நாடா இருக்கணும், பொருளாதாரம் அரசியல் எல்லாத்துலயும் தான் தான் நாட்டாமையா இருக்கணும். அப்படியே எந்த நாடாவது தனக்கு எதிராக கேள்வி கேட்டாலும் அதுக்கு பயங்கரவாத முத்திரை குத்தி அணுசக்தி அச்சுறுத்தல்னு ஸ்டாம்ப் அடிச்சு அந்த நாட்டோட அரசியல் அமைப்பையே உருக்குலைச்சு தனக்கு ஆமாசாமி போடுற ஒரு பொம்மை அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு இந்த விஷயத்துல சலைச்சதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படிப்பட்ட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த இரண்டு நாடுகள் கண்ணுலையுமே ஈரான் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள். அதிநவீன அறிவியல், தொழில்நுட்பம், ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சலைச்சவங்க நாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈரானும் பதிலுக்கு பயங்கரமான பதிலடி தாக்குதல் நடத்துது. எக்கச்சக்கமான ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லைகளை தாண்டி இலக்குகளை தாக்குது. இதை தடுக்க எதிரி நாடுகளுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறுது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தத்தால் கடுமையான பொருளாதார இராணுவ தடைகளை விதிச்சிருக்கிறது. அதனால நவீன ஆயுதங்களையோ இல்லை முக்கியமான தொழில்நுட்ப கூறுகளையோ பிற நாடுகள் கிட்ட இருந்து ஈரான் வாங்குறது ரொம்பவே கடினமான விஷயம். ஆனாலும் ஈரானோட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் நாளுக்கு நாள் அட்வான்ஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது எப்படி? அப்படின்னா அந்த தொழில்நுட்பங்கள் எங்கிருந்து வருது? இந்த இடத்துல தான் எல்லாருடைய பார்வையும் சீனா பக்கம் திரும்புது. ஈரானின் வளர்ந்து வரும் தாக்குதல் சக்திக்கு பின்னால் சீனாவின் மறைமுக நிழல் ஒளிந்திருக்கிறதா? விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். எவ்வளோ அடிச்சாலும் ஆயுதங்களை அழிச்சாலும் ஈரான் திரும்பி அசராம அடிச்சுக்கிட்டே இருக்கே. அப்ப அந்த அளவுக்கு முடிவில்லாத எண்ணிக்கையில ஈரான் கிட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இருக்கா? பல தசாப்தங்களா ஈரான் மிகப்பெரிய அளவுல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை குவிச்சு வச்சிருக்கு. அதனாலதான் உடனே கையிருப்பு தீர்ந்து போகாம நீண்ட காலமா ஈரானால தாக்குதல்களை நடத்த முடியுது. இப்படியான போர் நிலைமைக்கு ஈரான் பல ஆண்டுகளா தயாராயிட்டு வந்திருக்கு. அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை போல அதிநவீன போர் விமானங்கள், கடற்படை அல்லது வான்படை சக்தியை வச்சு தங்களால போட்டி போட முடியாது அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஈரான் வேற ஒரு இராணுவ தந்திரத்தை கையில் எடுத்துச்சு. விலை உயர்ந்த போர் விமானங்களை வாங்குறதுக்கு பதிலாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள்ல அதிக முதலீடு செஞ்சது. இதனால தயாரிப்பு செலவும் கம்மி. நிலத்தடியில இருக்க ரகசிய தளங்கள்ல மறைச்சு வைக்கிறது எளிது. நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூர இலக்குகளை கூட நம்ம எளிதா தாக்கி அழிக்க முடியும். இதனால பல ஆண்டுகளா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் தயாரிச்சு குவிச்சு வச்சிருக்கு. அதனாலதான் ஒரே நேரத்துல பெரிய அளவுல தாக்குதல்களை நடத்த முடியுது. இதுல பல ஆயுதங்கள் ஈரான்லேயே தான் தயாரிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஷேஹத் ட்ரோன்கள். வெடிப்பொருட்களை சுமந்துட்டு போய் எந்த இலக்கை தாக்கணுமோ அந்த இலக்கை தாக்கி சிதறடிக்கக்கூடிய தற்கொலை படை ட்ரோன்கள் இது. அடுத்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகள். அப்புறம் ஃபட்டா, இது தொடர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். மிக வேகமா நீண்ட தூரம் செல்லும் ராக்கெட்டுகள் தான் இந்த ஃபட்டா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். ஹைப்பர்சோனிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒலியின், அதாவது சவுண்டு. அந்த சவுண்டோட வேகத்தை விட 5 மடங்கு அல்லது அதற்கும் மேல வேகத்துல பயணிக்கக்கூடிய ஆயுதம். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாய்ந்து போய் தாக்கும். இப்போ உலகத்திலேயே வெகு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் இருக்கு. அதுல ஈரானும் ஒன்று. ஈரானே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஆயுதங்களை பெரிய அளவில் தயாரிக்க ஈரான் தனிப்பட்ட தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கு. சீனா இதுக்கு மறைமுகமா பல உதவிகளை வழங்கியிருக்கு. அதாவது ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்புகளை கொடுத்திருக்கிறதாவும் முக்கிய உபகரணங்கள், பொறியியல் நுணுக்கங்கள் இதையெல்லாம் ஈரானுக்கு சீனா வழங்கி உதவினதா சொல்லப்படுது. அதை பயன்படுத்தி ஈரான் தன்னோட சொந்த ஆயுதங்களை உருவாக்குனதா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இவ்வளோ நம்புது? ஏன்னா ஈரானுடைய இராணுவ திட்டத்துல இந்த ஆயுதங்கள் தான் முதுகெலும்பு மாதிரி. இதன் மூலமா படைகளையே அனுப்பாம ஈரானால தொலைதூர எதிரிகளையும் தாக்கி அழிக்க முடியும். ஒரே நேரத்துல பல இலக்குகளை தாக்க முடியும். அதிக எண்ணிக்கையில ஏவுறதன் மூலமா எதிரியுடைய வான் பாதுகாப்பை அசைச்சு பார்க்க முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளையும் தடுக்க முடியும். ஈரான் சீனா ராணுவ ஒத்துழைப்பு எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஆனா நம்ம எளிமையா பார்க்கலாம்.
இது ஈரான் ஈராக் போறப்ப தொடங்குச்சு. 1980 இருந்து 1988 வரைக்கும் நடந்த ஈரான் ஈராக் போர்க்காலத்துல தான் இந்த ஒத்துழைப்பு ஆரம்பமாகியிருக்கு. அப்ப ஈரான் ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சது. 1979 நடந்த ஈரான் புரட்சிக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் பல மேற்கு நாடுகள் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்காம தடை விதிச்சாங்க. இதனால போர் விமானங்கள், ஏவுகணைகள், உதிரி பாகங்கள் போன்ற ராணுவ உபகரணங்களை வாங்கும் வாய்ப்பு ஈரானுக்கு இல்லாம போச்சு. அப்பதான் ஈரான் புதிய ஆயுத விநியோகஸ்தர்களை தேட தொடங்குச்சு. அந்த இடைவெளியை சீனா நிரப்ப தொடங்குது. அந்த காலத்துல சீனா ஈரானுக்கு பல ஆயுதங்களை விற்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமானதெல்லாம் என்னென்ன அப்படின்னா HY-2 சில்க்வார்ம் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், C-801 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், சில போர் விமானங்கள் மற்றும் துப்பாக்கி அமைப்புகள். கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் அப்படிங்கிறது கடல்ல இருந்து எதிரி போர்க்கப்பல்களை அல்லது கடற்படை இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஏவுகணைகள். ஆங்கிலத்துல இதை ஆன்டிஷிப் மிசைல் ASM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல இருந்து கப்பலை தாக்குறதுக்கான ஏவுகணைகள் தான் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள் குறிப்பா டேங்கர் போர் காலத்துல முக்கிய பங்கு வகிச்சது. அதாவது கடல்ல உள்ள எண்ணெய் டேங்கர்களை குறிவச்சு நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தான் இந்த பேர்ல சொல்லுவாங்க. பொதுவா ஈரான் ஈராக் போர்க்காலத்துல இந்த சொல் அதிகம் பயன்படுத்தப்பட்டுச்சு. பாரசீக வளைகுடா வழியா போகக்கூடிய எண்ணெய் கப்பல்களை தாக்கி ஈராக் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கு. ஈரானுடைய ஆரம்ப கால ஏவுகணை திட்டங்கள்ல பெரும்பாலும் சீன தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஈரான் அந்த சீன அமைப்புகளை எல்லாம் ஆராய்ஞ்சு மாற்றி அதோட சொந்த ஆயுதங்களை உருவாக்க தொடங்கியிருக்கு. ஈரானுடைய 100 ஏவுகணை சீனாவுடைய C-802 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த ஏவுகணையை சீனா 2005ஆம் ஆண்டுக்கு முன்னாடி ஈரானுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் போக போக சீனாவுடைய நேரடி ஆயுத விற்பனை குறைஞ்சிருக்கு. 2005 சர்வதேச அணுசக்தி நிறுவனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்த விதிகளை முழுமையா பின்பற்றல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய ராணுவ தொழில்நுட்பங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சது. ஆனா சீனா இந்த கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இருக்கிறதால அந்த தீர்மானத்துக்கு சீனா ஆதரவளிச்சது. இதன் விளைவா 2005க்கு பிறகு சீனாவின் நேரடி ஆயுத விற்பனை பெரும்பாலும் நிறுத்தப்பட்டுச்சு. சர்வதேச தடைகள், அமெரிக்காவுடைய அழுத்தம் இதெல்லாம் ஆயுத பரிமாற்றத்தை குறைச்சிருக்கு. ஆனா ஆரம்ப காலங்களில் சீனா கிட்ட இருந்து தாராளமா கிடைச்ச உதவியை வச்சு ஈரான் உள்நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் அமைச்சு ராணுவ ஆராய்ச்சி மையங்களெல்லாம் உருவாக்கி சொந்தமாவே ஆயுதங்களை வேணுங்க வேணாங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் சீனா வெளிப்படையா உதவாட்டியும் சில மறைமுக உதவிகள் செய்யறதாவும் சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா டூவல் யூஸ் தொழில்நுட்பம் மூலமா. டூவல் யூஸ் அப்படின்னா பொதுவாக அது மக்கள் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பமா இருக்கும். ஆனா அதை ராணுவ பயன்பாட்டிற்காகவும் நம்மளால பயன்படுத்த முடியும். உதாரணமா மைக்ரோசிப்கள், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், மின்னணு சுற்றுகள், நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், வழிகாட்டி அமைப்புகள், சென்சார்கள், தொடர்பு சாதனங்கள், இந்த உபகரணங்கள் எல்லாம் ட்ரோன்கள், ஏவுகணைகள்ல எளிதாக பயன்படுத்த முடியும். சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவுகணைக்கான எரிபொருள் தயாரிக்க மூலப்பொருட்கள் இருக்கும்ல அதையும் கூட சீனா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு ரசாயனம் சோடியம் பெர்குளோரைடு. இதை சீனா கொடுக்குதுன்னு வைங்க, அந்த ரசாயனம் அம்மோனியம் பெர்குளோரைடு உருவாக்க பயன்படுத்துது. அது திடர் ராக்கெட் எரிபொருள் தயாரிப்புல முக்கியமான விஷயம். ஆக நேரடியா இல்லாம இந்த மாதிரி மறைமுக உதவிகள். இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. அதாவது இந்த ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில சீன வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ஈரான்ல இருந்ததா சொல்லப்படுது. அதாவது உதாரணமா HQ-9B நீண்ட தூர வான்வழி பாதுகாப்பு அமைப்பு, HQ-16 நடுத்தர தூர வான்வழி பாதுகாப்பு அமைப்பு, HQ-17AE குறுகிய தூர வான்வழி பாதுகாப்பு அமைப்பு. சில அறிக்கைகளின்படி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட ஏற்பட்ட முந்தைய பதற்றங்களால 2025 வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் வாங்கியிருக்கலாம் சீனா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்புகள் எதிரி போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதாவது தங்களுடைய நாட்டின் மீது எதிரி நாடுகள் தாக்குதல் நடத்தினா தற்காத்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு ஆயுதங்கள். சில செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீனா மற்றும் ஈரான் புதிய ஆயுத ஒப்பந்தங்களை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுல குறிப்பிடத்தக்க முக்கியமான ஆயுதம் தான் CM-302 அதிவேக சூப்பர் சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. இந்த ஏவுகணை மிகவும் அதிவேகத்துல பயணிச்சு போர்க்கப்பல்களை தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஈரான் சீனா கிட்ட இருந்து கூடுதல் தாக்குதல் ட்ரோன்கள், வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், DF-17 ஹைப்பர்சோனிக் கிளைட் ஏவுகணை இதையெல்லாம் வாங்க விரும்பினதா சொல்லப்படுது. DF-17 அப்படிங்கிறது சீனாவின் மிகவும் அதிநவீன ஆயுதங்கள்ல ஒண்ணு.
இது ஹைப்பர்சோனிக் வேகத்துல பயணிக்கிறதால அதை இடைமறிச்சு தடுக்கிறது அப்படிங்கிறது குதிரை கும்பு. ஆனா இந்த தகவல்களை எல்லாம் சீனா மறுத்துச்சு. ராணுவ வர்த்தகம் பெரும்பாலும் ரகசியமா நடக்கக்கூடிய விஷயம். அதோட சர்வதேச தடைகள் இருக்கிறதால இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் உண்மையிலேயே நடந்ததா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதும் ரொம்ப கடினம். இன்னொன்னு, ஈரானையும் சீனாவையும் ஒட்டுறவோட இருக்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய். நல்லா பாருங்க, சர்வதேச அரசியல் எடுத்துக்கிட்டா எங்கிட்டு திரும்பினாலும் அதுல எண்ணெய் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஈரான் கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு சீனா. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில 90% வரைக்கும் சீனாவுக்கு தான் போகுதாம். அப்ப அவங்களுடைய உறவு இவ்வளோ நெருக்கமா இருக்கிறதுல தப்பில்லை. நீ எனக்கு எண்ணெயை கொடு, நான் உனக்கு தொழில்நுட்பம் உபகரணங்களை எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஈரான் ஏவுகணை தயாரிச்சா அமெரிக்காவுக்கு ஏன் மூக்கு வீர்க்குது? அமெரிக்காவுடைய பார்வையில ஈரான் ஏவுகணை திட்டம் ஒரு மிகப்பெரிய சவால். ஈரான் அதிக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்குனா அதை தாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருட்செலவு இழுத்துவிடும். அமெரிக்காவுக்கு ஆபத்தானதாகவும் மாறும். இந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் எல்லாம் வேலையை அமைச்சு ஈரான் உள்ளுக்குள்ள அணு ஆயுதங்களை உருவாக்கும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புது. இந்த மற்றவங்களையும் நம்ப வைக்குது. உண்மையை சொல்ல போனா இந்த ரெண்டு பசங்களும் பொய்யா பேசுறாங்கப்பா அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஈரானை மறுத்தாலும் இந்த ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்க. ஈரான் என்ன சொல்லுது? ஏங்க, நீங்கள்லாம் உங்க பாதுகாப்புக்காக ஏவுகணைகள் உருவாக்குவீங்க, அதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டா இருக்கோம், அதே மாதிரி நாங்களும் உருவாக்குறோம், கேட்காதீங்க அப்படிங்குது. அதுவும் வரையறைக்கெல்லாம் உட்பட்டு தான் நாங்கள் இதை தயாரிக்கிறோம், இதை ஏன் பிரச்சனையாக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கேள்வி. சரியான கேள்வியாக தான் பலருக்கும் படுது.